ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, கிருபை உள்ளவர், தயவு நிறைந்தவர் அப்பா, அதிசயமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆலோசனையில் பெரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நடுவில் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்தவான்களுடைய சபையில் மிகவும் பயப்படத்தக்கவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலின் ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக, இந்நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா, உருவாக்கி உடைத்து ஆண்டவரே புடமிட்டு எங்களை பரிசுத்த பொன்னாக மாற்றி உமக்கு ஏற்ற பாத்திரங்களாய் உம்முடைய கரங்களில் பயன்படுகிற பாத்திரமாக எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை கர்த்தனை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. சகல தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து போவீராக. ஆலயம் அப்பா, இந்த தேவனுடைய ஆலயம் உம்முடைய மகிமையினால் அது சூழ்ந்திருப்பதாக, மூடி இருப்பதாக, நிரம்பி இருப்பதாக ராஜா. ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக. ஒவ்வொருடைய காயங்களை கர்த்தர் ஆற்றுவீராக. ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தரை சந்திப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆகட்டும். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை, ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அதிசயம் செய்பவரே என் இயேசு ராஜா, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்த
ஆளுகை செய்யணும். பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் நாட்டல்லானவரே, ஆவியானவரே, என் நாட்டல்லானவரே. ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்யும் படிக்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கி வருவீராக. ஆவியானவர் எங்களோடு இல்லாத போது நாங்கள் பலனற்றவர்களாக இருந்தோம் அப்பா. இந்த உலகத்தின் பிள்ளைகளாக இருந்தோம் ஆண்டவரே. அப்பா, கொஞ்சமே இன்னும் பலன் இல்லாமல் எத்தனையோ முறை உம்மை விட்டு தூர விலகி போனோம் ஆண்டவரே. பாவத்தில் விழுந்து போனோம். எதை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தோமோ மீண்டும் மீண்டும் அதே பாவத்தில் நாங்கள் விழுந்து போனோம் ஆண்டவரே. ஆனால் ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வரும் போது ஆவியின் பலனோடு நாங்கள் சகலவற்றையும் ஜெயிக்க நீர் எங்களை பலப்படுத்துகிறீரப்பா. இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு உன்னதத்தின் பலன், உன்னதத்திலிருந்து உங்களில் இந்த பலன் இறங்கி வர வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னீங்கப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த மேல் வீட்டு அறையில் நாங்கள் காத்திருக்கிறோம். உன்னதத்தில் இருந்து அந்த பலன் எங்கள் மேலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அந்த பிளவுண்ட நாவுகளாக, அக்கினி நாவுகளாக ஆவியானவர் இறங்கி வருவீராக. இன்னும் நாங்கள் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற நிலைமை அல்லப்பா. ஊரிக்கலா ஷபரபக்கரபா ஊஷிபரிக்கரபார். இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் வாஞ்சியோடு கேட்கிறோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் விழுந்து போகக்கூடாது. கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டும் ஆண்டவரே. அப்பா, பேதுரு ஒரு காலத்தில் உங்களை மறுதளித்து இருக்கலாம், விட்டு ஓடி போயிருக்கலாம். உமது பாடுகளை கண்டு சீஷர்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் அந்த ஆவியின் பலன் அவர்களை நிரப்பின போது அவர்கள் எழுந்து நின்று காலூன்றி நின்று ஆவியின் பலத்தோடு உங்கள் வார்த்தைகளை பிரசங்கித்தார்களே. அநேகமாயிரம் ஆத்துமாக்களுக்குள்ளாக ஆவியானவர் இறங்கும் படிக்க அந்த பிரசங்கம் வல்லமையுள்ளதா இருந்ததே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரை. காத்திருக்கிறோம் அப்பா. அந்த ஆவியின் பெருமழையின் அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறோம். நாங்கள் பாடினது போல எங்களை உடைத்து விடும் ஆண்டவரே, எங்களை உடைத்து விடும் எஸ்ஸப்பா. கர்த்தருக்கு பிரயோஜனப்படும் படிக்கு இந்த பாத்திரங்கள் இன்றைக்கு உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. மீண்டுமாக என் பரம குயவனே நீர் வணைந்து கொள்ளும். உமக்கு பிரியமான பாத்திரமாக, உமக்கு மகிமை உண்டாவத்தக்க பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. வணைந்து கொள்ளும் அப்பா. எங்கள் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த ஆராதனை நாங்கள் ஆராதிக்க கூடாத படிக்கு எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் இப்பொழுது உடைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. விடுதலையோடு கூட ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. இப்பொழுது இந்த நேரத்தில் எங்கள் சிந்தனையை ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. எங்கள் நினைவை ஆளுகை செய்வீராக. எங்கள் பேச்செல்லாம் உமதாகணும் ஆண்டவரே. நாங்கள் அப்படித்தானேப்பா பாடினோம். எங்க நினைவு உமதாகணும், எங்க பேச்சு உமதாகணும், எங்க சிந்தை உமதாகணும் ஆண்டவரே. இப்பொழுது எங்கள் இருதயத்துக்குள்ளாக ஆவியானவரே நீர் வார்த்தைகளை வைப்பீராக. Help us to be connected with you, Lord. Help us to be connected with your spirit, Jesus. ஹல்லேலூயா. நாங்கள் தனியாக ஏதோ எங்கேயோ நின்று ஆராதித்து கொண்டிருக்கிறவங்க இல்லைப்பா. இப்பொழுது நாங்கள் இருக்கிற இடத்துல ஆவியில் உம்மோடு ஒருமனப்படும் படிக்கு அந்த ஆவியின் அபிஷேகங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனை கர்த்தரோடு ஒன்றி போகட்டும் அப்பா. உங்கள் சிந்தை எங்களுக்குள்ளாக இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அந்த கம்ப்ளீட் கண்ட்ரோல் இந்த ஸ்தலத்தில் இப்பொழுது உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும். இந்த ஆராதனை துவக்க முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உமது ஆளுகை இந்த இடத்துல பூரணமாக இறங்கட்டும் அப்பா. பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. பெரியவர்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்படட்டும் அப்பா. நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு எங்களை நிரப்பட்டும். இப்பொழுது நிரப்பட்டோன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் புதிதாக மாறும் படிக்கு எங்களுக்குள்ளாக ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் இப்பொழுது கடந்து வரட்டும் ஆண்டவரே. நீர் சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவன் அல்லவோ. பழைய மனிதன் செத்து போகட்டும் அப்பா. தேவனுக்குள்ளாக புதிதாக நாங்கள் பிறக்கும் படிக்கு மறுபடியும் அந்த புதிதாக பிறக்கிற அனுபவத்தை இன்றைக்கு எங்களுக்கு கொடுங்க சொல்லி கேட்கிறோம். அந்த புதிதாக பிறக்கிற அனுபவம் ஆண்டவரே, நாங்கள் பாவத்துக்கு மரித்து இதோ கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிக்கு பிழைத்திருக்கிற அந்த அனுபவம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த போது ஒரு புத்துணர்வு வந்ததே, ஒரு புது அபிஷேகம் கிடைத்ததே. இன்றைக்கு மீண்டுமாக we want to renew that Lord.
we want to renew our spirits, Jesus. முதாவியை ஊற்றுங்கப்பா, முதாவியை ஊற்றுங்கப்பா. வாஞ்சியோடு கேட்கிறோம் ஆண்டவரே. காயப்பட்ட இருதயங்கள் காயம் கட்டப்படட்டும் அப்பா. எதுவுமே ஒரு தடையாக இருக்கக்கூடாது. நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எதுவுமே ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் கர்த்தாவே நீர் இறங்கி வந்து காயப்பட்ட இருதயங்கள் எல்லாம் காயம் கட்டுவீராக, கட்டுவீராக. முது மந்தையின் ஆடுகளாக இங்கே சேர்ந்து வந்திருக்கிறோம் அப்பா. முது மன்னாவை கொண்டு எங்களை போஷிப்பீராக. கிறிஸ்துவுக்களாக வாழுகிற எங்களுக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஏன்னா எங்கள் கர்த்தர், எங்கள் இயேசு கிறிஸ்து அவர் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். அவர் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். அவர் ஜெயம் எடுத்த தேவன் அல்லவோ. இன்றைக்கு நாங்கள் அந்த வெற்றியை அறிக்கையிடுகிறோம் அப்பா. ஓசன்னா ஓசன்னா என்று அந்த ஜனங்கள் எல்லாம் பாடினாங்க ஆண்டவரே. அவங்க உணர்ந்து பாடினாங்களோ இல்லையோ, இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து சொல்கிறோம், தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா 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 என்று நாங்கள் உமது நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை ரட்சியும் ஆண்டவரே. எங்கள் ராஜா நீர்தான் அப்பா. அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு தெரியல அவர் ராஜா என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளல. ஆனால் எங்களுக்கு தெரியும், நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர், நீரே சகல துதி கன மகிமைக்கு பாத்திரர் என்று நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. இதோ கழுதையின் மேல அல்ல, இதோ ராஜாதி ராஜாவாக நீர் வெண்குதிரையின் மேல வரப்போகிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அதை எதிர்நோக்கி இன்றைக்கு பாட போறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை எதிர்நோக்கி பாட போறோம் ஏசப்பா. உம்மை உயர்த்தும் போதெல்லாம் என் ராஜா இதோ அந்த குதிரையின் மேல கம்பீரமாக நீர் கடந்து வருகிறீர் என்றதை உணர்ந்து நாங்கள் பாட போகிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார், இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால்
எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தேவனே, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே, எங்கள் பாவங்களை எல்லாம் நீ போக்கி விட்டீரப்பா. எங்கள் சிரசின் மேல இருந்த சாபங்கள் எல்லாவற்றையும் நீ நீக்கி போட்டீர் ஆண்டவரே. இப்பொழுது உமது பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக உமது சமூகத்தில் நிறுத்தி இருக்கிறீரப்பா. இதோ நாங்கள் உற்சாகமாக எங்களை மீட்டெடுத்த தேவனை, எங்கள் இரட்சகரை, கல்வாரி சிலுவையில உமது விலையேற பெற்ற ரத்தத்தை கிரயமாக கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை நீர் போக்கி விட்டீர், எங்கள் சாபங்களை நீர் நீக்கி விட்டீரப்பா. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால நாங்கள் இன்றைக்கு சுகமானோம் ஆண்டவரே. எங்கள் சரீரத்துல சுகம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ஆத்துமால சுகம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட காயப்பட்ட கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சாத்தானுடைய சகல அதிகாரத்தையும் நீர் பிடுங்கி கொண்டு கல்வாரி சிலுவையில சாத்தானுடைய தலையை நசுக்கினவர் அல்லவோ. இந்த காலை நேரத்துல எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதோ எங்கள் பாதங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் அப்பா. உன் இருதயம் கலங்கி போவது என்ன? நீ இன்னும் கலங்கி கொண்டிருப்பது என்ன? இதோ சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்கி போட்டாரே, உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரே. நீங்கள் அந்த தேவனை ஆராதிக்கிறீர்கள் அல்லவோ. இதை உற்சாகமாக மீண்டும் ஒரு விசை சொல்லலாமா? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார், அதை சிலுவையிலே அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், என்னுடைய கால்களுக்கு அதை கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இனி சாத்தானுக்கு என் மேல அதிகாரம் கிடையாது, எவ்விதத்திலும் அதிகாரம் கிடையாது. இதோ நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எனக்கு விடுதலை உண்டானது என்று சொல்லி மீண்டும் ஒரு விசை சொல்லலாமா? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மாரநாதா, மேகங்கள் சீக்கிரம் வாருமையா. என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ராஜா பவனி போய் கொண்டிருக்கிறார். எருசலேமின் வீதிகளிலே அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்த ராஜா, அவர் தம்மை தாழ்மை உள்ளவராக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் தம்மை தாழ்த்தி அவர் பவனி வந்தார். எதற்காக? ரட்சிப்பை உண்டாக்குகிற அதிபதி, ரட்சிப்பின் அதிபதி, மீட்பர் அவர் வருகிறார். எருசலேமின் வாசல்களே, எருசலேமின் அந்த மதில்களில் அவரை அறியும்படிக்கு அவர் வந்தார், மேசியா வந்துட்டார் அப்படிங்கிறத அறிவிக்கிறதற்காக. இன்றைக்கு நாமும் கூட அந்த ஆண்டவரை நோக்கி ஓசன்னா என்று சொல்லி, ஓசன்னா என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம். ஒன்று இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி, இன்னொன்று தேவனுக்கே மகிமை என்று. ஹல்லேலூயா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாடல் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன
இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்யுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம், குருத்தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகளை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், நம் மீட்பர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், பெரிய கோட்டை முன்னே நின்னாலும், முன் செல்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அவர் நம்மோடு இருக்கிறாரே. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, ஆண்டவரே நீர் எங்களோட நடுவில் இருக்கிறவராமே என்று சொல்லி உணர்ந்து நாம் பாடுவோமா? துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா
நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே. நமக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இதோ அவர் எருசலேமுக்குள்ளாக இந்த கிழக்கு வாசல் என்ன சொல்லப்படுகிறார், அந்த தங்க வாசல் வழியாக அவர் உட்பிரவேசிக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும், இந்த முறை நான் உட்பிரவேசிக்கிறேன், எருசலேமுக்குள்ளாக நான் கடந்து வருகிறேன். இதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய அடையாளம், நான் தான் மேசியா என்பதற்கு. அந்த கிழக்கு வாசல் வழியாக அவர் உட்பிரவேசிக்கிறார். நீதியின் சூரியனாக அந்த கிழக்கு வாசல் வழியாக அவர் உட்பிரவேசிக்கிறார். அவருக்கு தெரியுமே தனக்கு என்ன நேரிட போவது என்பது அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா 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 என்று அவரை வாழ்த்தினார்கள், அவரை வரவேற்றார்கள். ஆனால் அவருக்கு நல்லா தெரியணும், ஒரு வாரத்துல இதே எருசலேம் நகர வீதிகளில் இதோ இவரை சிலுவையிலே அறைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இதே ஜனம் என்னை தூஷிக்க போகிறது, இதே ஜனம் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்க போகிறது, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூட போகிறார்கள். இந்த எருசலேம் நகர வீதியில இப்பொழுது நான் பவனி வருகிறேனே, இதே எருசலேம் நகரத்து வீதிகளில் நான் அடிக்கப்பட போகிறேன், நான் ரத்தம் சிந்தப்பட போகிறேன். இது எல்லாம் தெரிந்த போதிலும் அதை சந்தோஷமாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் படிக்கு அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஒரு விசை நாம் நினைத்து பார்ப்போமா, இன்றைக்கு நம்மை உயர்த்துகிற ஜனங்கள் நாளைக்கு நம்மை கல்லறிவார்கள். இன்றைக்கு நம்மை ஆதரிக்கிற ஜனங்கள் மீண்டுமாக நம்மை கீழே தாழ்த்தி பேசுவார்கள். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும், நம்மை குறித்து யார் என்ன சொன்னாலும், இதோ இயேசு கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போமா? ஓரி கலா ஷவரி பக்கரபலா, ஓரி ஷவரி கரபலபர ஷவரி கரபா. இயேசு கிறிஸ்து இதோ ஜனங்கள் தன்னை உயர்த்தினதையும் பார்க்கல, தன்னை தூஷித்ததையும் பார்க்கல. அவருக்கு நல்லா தெரியும், இதோ நான் சீக்கிரமாய் மீண்டுமாக வரப்போகிறேன், ராஜாதி ராஜாவாக ஒளிவ மலையில நான் கால்களை பதிக்க போகிறேன். இதே தங்க வாசல் வழியாக, அந்த கிழக்கு வாசல் வழியாக நான் ராஜாவாக எருசலேமுக்குள்ளாக பிரவேசிப்பேன். ஊரி பல ஷபரபக்கரபலா. அவரை குத்தினவர்கள் கண்களும் அவரை காணும் என்று அவருக்கு நன்றாய் தெரியுமே. இன்றைக்கு நாம் ஆர்ப்பரிப்போமா? ஊரிக்காலா ஷபரி கரபா. அந்த ராஜாதி ராஜாவாக இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நீங்க பிரவேசிங்க ஆண்டவர். நீங்க இன்றைக்கு எங்க வாழ்க்கையில கடந்து வாங்கப்பா, நாங்க உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஓசன்னா தாவீதின் மைந்தனே ஓசன்னா என்று நாங்கள் உம்மை எங்கள் இருதயத்துல வரவேற்கிறோம். உங்க இருதயத்தின் கதவுகள் இன்றைக்கு திறந்து கொடுப்பீங்களா? அந்த ராஜாதி ராஜா உட்பிரவேசிக்கும் படிக்கு இன்றைக்கு நம் இருதயத்தின் கதவுகளை திறந்து கொடுப்போமா? உள்ள வாங்கப்பா, உட்பிரவேசிங்கப்பா. எங்களுக்காக பாடுகள் அனுபவித்தேரே, எல்லாவற்றையும் சகித்து கொண்டீரே. கெத்செமனே தோட்டத்துல இதோ அவருடைய ரத்தமாகிய ஊற்று அது பெருக்கெடுத்தது எருசலேமை போஷிப்பதற்காக. அந்த கீகோன் ஊற்று மாத்திரம்தான் எருசலேமுக்கு ஒன்லி சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஆனா அதே பகுதியில் கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்ட போது அந்த ரத்தத்தின் ஊற்று அங்க பெருக்கெடுத்தது. அது முதற்கொண்டு எருசலேம் நகர வீதிகள் முழுவதும் அவர் சுற்றி சுற்றி வந்தார். ரத்தம் சிந்திக்கொண்டே இருந்தார். ரத்தமும் தண்ணீரும் அவருடைய சரீரத்திலிருந்து வடிந்து கொண்டே இருந்தது. ஒரு இடம் பாக்கி இல்லாம அலைக்கழிக்கப்பட்டார். எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டார். நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் எதற்காக அடிக்கப்பட்டாரோ, ஆனால் அவருக்கு தெரியும், இதோ இந்த நகரத்தை என் ரத்தத்தினால் நான் பரிசுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், இந்த பூமியை நான் பரிசுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அவர் கடந்து சென்ற ஒவ்வொரு இடங்களில் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ஸ்தலத்தை அவர் பரிசுத்தமாக்கி கொண்டு இருந்தார். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில வாங்கப்பா, எங்களை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு வாங்கப்பா, எங்களை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு வாங்க ராஜா. உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையில இதோ உமது ரத்தத்தினால எங்களை ஒரு விசை கழுவி சுத்திகரிப்பீரா. எங்களை கழுவுங்கப்பா. கரை திரை இல்லாதவர்களாக உங்கள் சமூகத்தில் நிற்கும் படிக்கு கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. ஒரு காலத்துல நாங்களும் உம்மை மறுதலித்தோமே, விட்டு ஓடி போனோமே, யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி ஓடி போன நாட்கள் அநேகம் அப்பா. உம்மை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போன நாட்கள் அநேகம் ஆண்டவரே. எங்களை தேடி வந்தீங்கப்பா. உங்க அன்பினால் எங்களை வென்று விட்டீர் ஆண்டவரே. எங்களை மீட்டு கொண்டீரப்பா. அந்த அன்பின் நேசரை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். We welcome you today, Jesus.
ஆசையாய் அவருக்கு இருதய கதவுகளை திறந்து கொடுப்போமா? இருதயத்துக்குள்ளாக வரும்படி வாஞ்சிக்கிறாரே. உன் இருதயம் எனக்கு வேண்டும்னு சொல்லி வாஞ்சிக்கிறாரே. இந்த சமாரிய ஸ்திரீ இடத்துல அவர் பேசும்போது தாகமா இருக்கிறேன், தாகத்துக்கு தான்னு கேட்டாரு. ஆனால் அவர் தண்ணீரை வாங்கி கொடுக்கல. அவருடைய தாகம் எல்லாம் ஆத்தும தாகம். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், தாகமா இருக்கிறேன், என் தாகத்துக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா. எதற்காக தாகமா இருக்கிறாரு? தண்ணீர் வாங்கி குடிக்கவா? கண்மலையை பிளந்து வனாந்தரத்துல ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்த தேவன், அவருக்கு நீங்க தண்ணீரை கொடுக்கணுன்றதுக்காக உங்களை பார்த்து தாகமா இருக்கிறேன், தாகத்துக்கு தான்னு கேட்கல. ஜீவ தண்ணீரை உனக்கு நான் கொடுக்கும் படிக்கு இதோ நான் தாகமா இருக்கிறேன், அதை மொண்டு குடிக்க நீ ஆர்வமாய் வருவாயா? உன் இருதயத்தை எனக்கு கொடுப்பாயா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் தாகமா இருக்கிறேன், நீ உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பாயா? உனக்காகவே நான் அடிக்கப்பட்டேன், என் உடம்புல இருக்க எல்லா ரத்தத்தையும் நான் இழந்து போனது உன்னுடைய தாகத்தை தீர்த்து உனக்கு நித்திய ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்காக. இன்றைக்கு நாம் அதை நினைவு கூறுவோமா? தாகத்தோடு அவர் இடத்துல கேட்போமா? ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும்பா, எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவும் வேணாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும்பா. பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000 சிறந்தவரே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000 சிறந்தவரே. ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா தாவீதின் மைந்தனே, போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, போதிலும் தனியாய் நின்ற நேரத்துல, ஆதரவன்றி நின்ற நேரத்துல, எங்களை நெருங்கிய சொந்தங்களும் கூட எங்களை வெறுத்த போதிலும், எங்களை புரிந்து கொள்ளாம எங்களை தள்ளிவிட்ட போதிலும், இந்த உலகத்துல இவங்க எல்லாம் எனக்கு துணையா இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்பின எல்லாரும் எங்களை விட்டு ஓடி போன போதிலும், எங்கள் துணையாக நிற்கிற எங்கள் ஆத்தும மனவாளரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ அவருக்காக தன் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்ன சீஷன்
சொன்ன அந்த அப்போஸ்தலன் அவருடைய கண்களுக்கு முன்பதாக அவரை மறுதலித்தானே, அவரை தூஷித்தானே. ஆனாலும் கர்த்தர் அவனை வெறுக்கவில்லையே. இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் நோக்கி பார்க்கிறார். நீ எங்கே போகிறாய்? நீ எங்கே என்னை விட்டு ஓடி போகிறாய்? நீ என்னை விட்டு ஓடி போனால் நான் உன்னை தள்ளுவது இல்லை. உறவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாய் நின்றார்களே. அவரிடத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், அவரிடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எங்கேயும் காணவில்லையே. தனியாய் நின்றாரே, தனியாய் அடிக்கப்பட்டாரே, தனிமையின் வேதனையில் அவர் இருந்தாரே. உங்களையும் என்னையும் விட்டு விலகாத படிக்கு, உங்களையும் என்னை விட்டு விலகாத படிக்கு நீங்கள் தனிமையா இருக்கும் போது உங்களோடு கூட துணையா இருப்பதற்காக அந்த தனிமையின் வேதனை அவர் சகித்து கொண்டாரே, அவர் பொறுத்து கொண்டாரே. நீ எத்தனை நாட்கள் இன்னும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாய்? உன்னை தூஷித்து விட்டு ஓடி போன உறவுகளை நினைத்து இன்னும் எத்தனை நாட்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாய்? உனக்காக எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில கல்வாரி சிலுவையில தொங்கின தேவன் உனக்கு உண்டல்லவோ. மனமே நீ ஏன் கலங்குகிறாய்? மனமே நீ ஏன் தியங்குகிறாய்? உன் நேசர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரே. எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கும் படிக்கு உனக்கு தன்னுடைய தேற்றரவாளனை கொடுக்கவே அவர் தனிமையாய் சிலுவையில தொங்கினார். அந்த அன்பை நீ நினைத்து பார்ப்பாயா? இன்றைக்கு அந்த அன்பை நினைத்து பார்ப்பாயா? அந்த துணையாளர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும் நீ அசைக்கப்படுவதில்லையே, நீ அசைக்கப்படுவதில்லையே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா
ஆவியானவரே. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெளி நட்சத்திரமே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. பரிசுத்தரே, எங்களை படைத்தவர், எல்லாரையும் சிருஷ்டித்தவர். ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. அப்பா அப்பா, உயர்த்துகிறோம் 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 அப்பா. தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம், நாங்கள் கொண்டாடுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றும் இல்லை. உமக்கு முன்பதாக நாங்கள் ஆண்டவரே வெறுமையாக்குகிறோம் அப்பா. எங்களை வெறுமையாக்குகிறோம் வெறுமையாக்குகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் அப்பா. Hosanna, Hosanna, நீர் உயர்ந்தவர் இயேசுவே. Hosanna, Hosanna, நீர் பெரியவர் இயேசுவே. நீர் தேவன், எனக்கு முன்பதாக ஏற்பட்ட தேவன் இல்லை, இனி ஏற்பட போவதும் இல்லை. உமக்கு பின்பாக இருப்பதில்லை. சகலமும் உம்மை பணிந்திடும். நீர் மாட்சிமை நிறைந்தவரே. Hosanna, Hosanna,
முடங்கும். நாவுகள் யாவும் உம்மை தேவன் என்று அறிக்கை செய்யுமே. மேலான நாமத்தை உடையவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஓரிக்கலா ஷபரி கரபா, நிலையான அரசாட்சியை உடையவரே, நித்தியரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடியாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓரிக்கலா ஷபரபரி கரபலா ஷபரி கரபா, உலக தோற்றம் முதற்கொண்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, தேவாட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாட்டுக்குட்டியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓரிபலா ஷபரி கரபலா ஷபரி கரபா. இதோ 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் இடைவிடாமல் தொழுது கொள்ளுகிற பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இதோ புஸ்தக சூளை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் நீர் பாத்திரர் ஆண்டவரே. இதோ புஸ்தக சூளை வாங்கும்படியாகவும் அதன் முத்திரைகளை உடைக்குவதற்கும் நீர் பாத்திரரப்பா, நீர் பாத்திரர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல அப்பா நீர் இதோ புஸ்தக சூளை உடைக்கிறீர் ஆண்டவரே, முத்திரைகளை உடைக்கிறீரப்பா. ஓ ரிக்கனா ஷபரப ரிக்கா பாபரா கரபலா, ஓ ரிக்கலா ஷபரி கரபா. இதோ தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் இதோ தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு காரியத்தையும் சொல்லாமல் எதையும் அவர் செய்வது இல்லையே. இந்த காலை நேரத்துல ஒரு உன்னதமான வெளிப்பாட்டின் வரம் எங்கள் மேல இறங்குவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ இங்க இருக்கிற எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரிக்கலா ஷபரபரி கரபலா, ஓரிக்கலா ஷபரி கரபா. இதோ இது முதற்கொண்டு நீ வேத புஸ்தகத்தை திறந்து அதை வாசிக்கும் போது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் உன் கண்களை அதிசயங்களை காணும் படிக்கு திறந்து கொடுப்பார். யோவான் வாஞ்சையோடு கேட்டது போல, யார் ஆண்டவரே இந்த புஸ்தக சுருளை வாங்குவான்? யார் இதன் முத்திரைகளை உடைப்பார்? யார் இதில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார்? ஓ ரிக்கலா ஷபரி பரக்கரபலா, ரிரக்கரபலா, ரிஷிகா பாபா பாபா. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அதற்கு பாத்திரராய் இருக்கிறார். இனி சம்பவிக்க போவது என்ன? இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் என்னவென்று உன்னோடு கூட பேசும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் வாஞ்சியா இருக்கிறார். நீ உன் முழங்கால்களை முடக்கி கொண்டு உன் அறையின் கதவை சாத்திக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை காத்திருப்பாயானால் இதோ மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் தானியேலுக்கு காரியத்தை வெளிப்படுத்தினவர் இந்த காலை நேரத்துல நமக்கும் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறார். தேவன் இன்றைக்கும் சொல்றாரு, காரியங்களை வெளிப்படுத்த நான் சித்தமாய் இருக்கிறேன், நான் சித்தமாய் இருக்கிறேன். தானியேலை போல தாகத்தோடு என் சமூகத்திலே காத்திருக்கிறவன் யார் என்று கேட்கிறார். உன் ஜெபம் மாற்றப்படுகிறது. உன்னுடைய ஜெபத்தோட பேட்டர்னை கர்த்தர் மாத்துறாரு. இனி நீ ஒரு ஃபிக்ஸ்டான ஸ்டைல்ல ஜெபிக்கிறது இல்ல, அவசர அவசரமா ஜெபிக்கிறது இல்ல. இதோ நான் உன் நாவை தொடுகிறேன், உன்னுடைய இருதயத்துல என்னுடைய வார்த்தைகளை வைக்கிறேன், அக்கினியை ஊற்றுகிறேன். உன் நாவில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இது முதற்கொண்டு விண்ணப்பங்களை ஏறெடுப்பார். உன்னுடைய ஜெப அறையில இதோ ஜெப தூப கலசம் வைக்கப்படுகிறதே, உன் ஜெபம் எங்கே? அந்த ஜெப தூப கலசம் நிரப்பப்படுவதற்கு உன்னுடைய ஜெபங்கள் போதாதுன்னு கர்த்தர் சொல்றார். தூப கலசம் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே, தூப கலசம் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் அபிஷேகம் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும் அப்பா. இரவும் பகலும் இடைவிடாமல் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கவும், இதோ யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்தின் பிரசனத்திலேயே விழுந்து கிடக்கவும் இதோ நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவர். உங்க பிரசனத்தினால எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. இங்க இருக்கிற எங்கள் இருதயத்துக்குள்ளாக நீர் வைக்கிற இந்த பாரத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தாகமா இருக்கிறேன் என்று சொன்னாரே, இன்றைக்கு நம்மேல் அந்த பாரம் இறங்கி வரட்டும்.
ரிகலா ஷபா ரிபலா கரபலா ஓ ரிகலா ஷபா ரிகரபரபா. தேவன் உனக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை நீ அசட்டையா எடுத்துக்கொள்ளாத படிக்க ஒரு புஸ்தகத்தில் அதை எழுதி வை. நீ எழுதி வை. உன் கை எழுதட்டும்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உனக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளை ஒரு புஸ்தகத்துல நீ எழுத பழகிக்கொள்னு கர்த்தர் சொல்றாரு. ஊரிமானா ஷபரிபலி கரபலரபா ஊரிபலக்கரபல ஷபரிகரபா. அப்பா, இதோ நீர் மீண்டும் ஒரு விசை இந்த வானத்தையும் பூமியும் அசைப்பீர் ஆண்டவர். இது எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு விசை அசைக்க போகிறீரப்பா. இதோ உலகத்தை கலக்குகிறவர்களாக, உலகத்தை அசைப்பவர்களாக நீர் எங்களை இன்றைக்கு அபிஷேகம் செய்வதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். மாரநாதா கர்த்தராகிய இயேசுவே, சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி நாங்களும் வாஞ்சியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். எங்கள் மேல வந்த இந்த அபிஷேகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளிப்பாட்டின் வரத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பயன்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீதியான வேலையை கர்த்தருடைய கரத்திலே விட்டு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். சாட்சியின் வேலை. கடந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகள் இருக்கும் என்றால் சாட்சியை அறிவிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். தகப்பனே, ஒவ்வொரு சாட்சியும் தேவனாண்டவரை மகிமைப்படுது. லெட் பி சீல்ட் வித் யுவர் ப்ரெஷஸ் blood, ஓ மாஸ்டர். தேங்க் யூ ஜீசஸ். என்னோட சாட்சி வந்து 2 பேர் இந்த விரலை பற்றி சொன்னீங்கல்ல, அதனால் எனக்கு ஒரு பெரிய சாட்சி அதில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பெரு விரலும் என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு அதாவது என் மகன் பிறக்கிறப்போ ஸ்டார்ட் ஆனது ஒரு காரியம். அப்படியே அந்த அந்த நெயிலெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு கை கொஞ்சம் வீங்கிற மாதிரி, பாத்திரம் விளக்க முடியாது, துணி துவைக்க முடியாது, சமைக்க முடியாது. அதுவும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோன்ட்டு. அதான் சொல்கிறேன், இவ்வளோ நான் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருந்தது. அவ்வளோ அப்படியே எரியும். நான் யார்கிட்டையும் சொல்ல முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சோப்பு போட்டால் அவ்வளோ எரியும் கொடுக்கும். என்ன பண்ணுறேனே தெரியாது. இது என்ன ஆயிடுச்சு, அடுத்த விரலுக்கும் பரவிடுச்சு. அப்புறம் இவங்கள்ட்ட சொல்லி பார்த்தேன். சரி நீ போய் பார்த்து, சரோஜா டாக்டர்கிட்ட தான் போனேன். அவங்க போய் பார்த்துட்டு திடீர்னு ஒரு ஷாக் நியூஸை கொடுத்தாங்க. எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னாங்க. இல்லை, இது கொஞ்சம் நாளாக இருந்துகிட்ருக்குது, இது வந்து லீட் டு லெப்ரசி அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே தூக்கி மாறி போட்டுருச்சு. எஸ்ஸப்பா, என்னங்க ஆண்டவரே இது இப்படி சொல்கிறாங்களே, நான் என்ன செய்வேன்? நான் வேணால் ஆயின்மெண்ட் எடுத்து கொடுக்குறேன், நீ போட்டுகிட்டே வான்னாங்க. அப்போல்லாம் நான் சபைக்குள்ளே வரல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையில், பெரிதான கிருபை, சபைக்கு நான் 2000 உள்ளே நுழைஞ்சப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அபிஷேகத்துலலாம் நிறைய தன்னறியாமல் இந்த விரல்கள் 2மே அப்படியே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லா விரலுக்கும் உங்களுக்கு பரவும், இது ரொம்ப கஷ்டமாயிடும், அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, எப்படி இது பண்ணுவீங்கன்னு. ஆனால் யாருக்குமே தெரியாது பார்த்துக்குங்க. நான் மாற்று மனசுக்குள்ள வச்சுட்டு அப்பப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நொஞ்சி எனக்கு யாரும் அவ்வளோ கேர் பண்ணி அந்த நேரத்துலாம் எடுத்துக்கல, பார்த்துட்டு பேசாமல் போயிடுவாங்க. இது வாஸ் அ கிரேட் மிரக்கல். இது பெரியவர் செய்த ஒரு பெரிய அதிசயமான ஒரு காரியம். இன்றைக்கு எனக்கு எந்த எரிச்சலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நார்மலாக இருக்குது. 2 விரலும் நார்மலாக இருக்குது. எனக்கே தெரில. அந்த ஒரு மருந்து தான் போட்டேன், அப்புறம் வேறு எதுவுமே நான் போடலை. திருப்பி அதே வேலை தான். அவ்வளோத்துக்கு தேவன் அந்த பாடின் வழியாக கூட்டி கொண்டு போனாலும் ஒரு அற்புதத்தை செஞ்சார். இன்னொன்று என்னென்னா, ஒரு தடவை வந்து ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்வெர்ட்டர் இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் பெரிய கஷ்டம்தான். இன்வெர்ட்டர் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். இன்வெர்ட்டர் அந்த சுவிட்சை கழட்டாமல் இவங்க பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இன்வெர்ட்டர் போட்டிருக்கு பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், என் மகன் ஊர்லேருந்து வந்த துணியெல்லாம் போட்டுருந்தான். அப்படியே இதெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் ஈரம்தான். என்ன பண்ணிட்டேன், நான் போய் டக்குன்னு அந்த இன்வெர்ட்டரை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இன்வெர்ட்டர் அந்த ப்ளக் வந்து என் கையில் வந்துருச்சு. அப்படியே ஒட்டிடுச்சு. ஷாக் அடிக்குது பயங்கரமாக. நான் தொட்டது வேறு, சைக்கிள் வேறு. ஒருத்தர் என் பக்கத்தில் வர முடியல. எல்லாம் கத்துறாங்க, எங்கள் அத்தை எங்கள் நாத்தனெல்லாம் கத்துறாங்க, என் பிள்ளை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. நானும் கொஞ்சம் நேரம் நான் கத்திகிட்ருக்கேன். எனக்கே தெரியுது கத்துறேன்.
என் கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆயிடுச்சுன்னு என் மக அப்புறமா சொன்னான். அப்போ அந்த நேரத்தில் நான் கத்தணும், நான் எதுக்கு கத்தணும், ஏசப்பா நாமத்தை கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஏசப்பான்னு கத்துனேன், ஜீசஸ்ன்னு கத்துனேன். ஒரு நொடி தான் அந்த தம்பி அங்கேருந்து வந்து அந்த பேப்பர் எடுத்து தட்டினான். அது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கல. அந்த நேரத்தில் அந்த ஆலோசனை அந்த மகனுக்கு கிடச்சி தட்டினோன்னே, எப்படி நீ இவ்வளோ உயிரோடு இந்த மாதிரி இருக்கிற, எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்புறம் என் மக தான் சொன்னான், மற்றவங்களுக்குலாம் அது தெரியல, அந்த மக தான் சாட்சி சொன்னான், இல்லைம்மா நீங்கள் ஏசப்பான்னு கூப்பிட்டீங்கல்ல அப்போ தான் உங்களுக்கு அற்புதம் நடந்துச்சுமா அப்படின்னா. ஒரு அந்த சாட்சி கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, கத்தர் அத்தை இப்படி அந்த அது ஒரு அக்னி மாதிரி தானே, ஃபயர் தானே, அதுவும் ஷாக்குனா சும்மாவா லேஸ்பட்டதா, அவ்வளோ தூரம் கத்தரை நான்லேருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த அக்னியை கடந்து நான் வந்திருக்கேன். அது ஒரு பெரிய சாட்சி. தகப்பனே ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. அதே போல் இன்னொன்று எனக்கு ஒரு மீட்டிங்கில் ஒரு 40 நாள் ப்ரேயர் மீட்டிங் மாதிரி ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க ஒரு ஊழியக்கார். ஸோ நாங்கள்லாம் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நாங்கள் செஞ்சுட்டு இருந்தப்போ, அப்போ அன்றைக்கி சொன்னாங்க, இன்றைக்கி ஏசப்பா வருவாங்க, உங்களோட கூட டான்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த பாக்கியம் நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கணுமே, ஏன்னா என் பாடியில் நாங்களாம் ஆட மாட்டோம், நம்மள ஆசை தான் தெரியுமா, ஸ்டிஃபாக நிற்கிறது போகிறது வர்றது அப்படி தான் இருந்தோம், எதுவுமே இது பண்ண மாட்டோம். அப்போது நாங்கள் பாட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம், நானே என் மருமகள் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு கரம் என்னை தூக்கி என்னை நிறுத்தி என்னை சுழண்டு அப்படியே ஓட வச்சார் பாருங்க. எனக்கு தெரியல யார் என்னை பிடிச்சிட்டு இருக்கா, யார் என்னை நடத்துகிறா, நான் கண்ணையும் திறக்க மாட்டேன், அப்படியே என்னை நடத்தி அது ஹவு மெனி மினிட்ஸ் எனக்கு தெரியல, அப்படியே என்னை கொண்டு வந்து அப்படியே சேரில் உட்கார வச்சார். யார் ஆண்டவரே, நீங்களா, என்னை கரம் பிடிச்சி நீங்கள் டான்ஸ் ஆட பண்ணி, இனி உன் உடம்பு இப்படி இருக்காது, இனிமேல் எனக்கு முன்பாக நீ கையை ஊற யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ எனக்காக நீ செய்ய வேண்டியது நீ செய்யணும்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். என்னை அறியாமே கர்த்தர் நடத்திட்டு வர்றாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏசப்பா என் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு. அப்போ தான் இஸ்ரேல் தேசத்துலேருந்து எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சு, டான்ஸ் வித் மீன்னு ஒரு பாட்டு இருக்கா, ஞாபகம் உங்களுக்கு தெரியுதா? அந்த பாட்டு அருமையான பாட்டு அங்கே எனக்கு கிடச்சிச்சு. நான் அதை எடுத்து வச்சுருந்தேன், சரி உங்களுக்கெல்லாம் காட்டினேன். அந்த பாட்டை நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எடுத்து காட்டணும்னு வந்தேங்க. எஸ்ஸப்பா, நான் ஒன்றா அனுப்புகிறேன் இல்லாட்டி அந்த பாட்டு. ஹல்லேலூயா. சரி, எல்லா அற்புதங்கள் இன்னும் நிறைய இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருக்கட்டும். எல்லாமே கர்த்தர் என்னை இன்னும் நாள் வரைக்கும் என்னை கர்த்தர் நடத்திட்டு வர்றார். எனக்கே ஆச்சரியமா, நானே திரும்பி ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்குறேன், எப்படி ஏற்ற வேலையில் எல்லாவற்றையும் கர்த்தர் அருமையாக என்னோடய வாழ்க்கையில் செய்தார்ன்றதை நான் பார்க்குறேன். எவ்ரிதிங் என் வாழ்க்கையில் எல்லாமே, எல்லா துதி கனம் மகிமை மேன்மை புகழ் எல்லாமே அவருக்கே உரியதென்று இந்த பெரியவர் என்னை நடத்திட்டு வர்றாரு. இன்னமும் என்னை நடத்திட்டு இருக்காரு. நிறைய காரியங்களை சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதற்காக நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி. அந்த பாடலை வேறு ஏதாவது சாட்சி? லைவில் போயிட்டுருக்கு, அதனால் பார்த்து. கர்த்தருக்கு